பொது விடுமுறையான நாளை அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என அறிவிப்பு. காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவுகளை மேற்கொள்ள தமிழக அரசு அனுமதி. பங்குச் சந்தைகள் தொடர்ந்து 4வது நாளாக சரிவு ஏற்பட்டு சென்செக்ஸ் 548 புள்ளிகள் வீழ்ச்சி. முதலீட்டாளர்களுக்கு சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு என தகவல். $86,000 பேருக்கு பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக பெருமிதம். பாஜக விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துடன் அதிமுக நிச்சயம் கூட்டணி அமைக்காது. கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை எங்களுக்கும் தம்பி விஜய் கட்சிக்கும் இல்லை, இதுகாரம் இல்லை. அதை நாடறியும் எல்லோரும் அறிவார்கள். பிஜேபியோடு அதிமுகவுக்கு எந்தவித ஒட்டுமுறவும் இல்லை. இது தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களால். செங்கோட்டையனின் கழக குரலால் அதிமுகவில் மீண்டும் பிளவு ஏற்படும். சத்தியம் தொலைக்காட்சி சர்வே ரிப்போர்ட்டில் பெரும்பாலானோர் கருத்து. ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகள் மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. ஆளுநர் தரப்பிடம் சரமாரி கேள்விகளை எழுப்பிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள். வேங்கை வயல் கிராமத்திற்குள் நுழைய முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கைது. மீண்டும் பிரச்சனை எழாமல் இருக்க காவல்துறை குவிக்கப்பட்டிருந்த நிலையில் அத்துமீறி நுழைய முயன்றவர்களை கைது செய்த காவல்துறை. தஞ்சையில் பள்ளி மாணவியின் இறப்பை கண்டித்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல். பட்டுக்கோட்டை சேதுபாபாசத்திரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் அடுத்த நரசிங்கபுரம் அரசு தொடக்கப் பள்ளியில் மதிய உணவருந்திய 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். 6 மாணவர்கள் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதி. தூத்துக்குடியிலிருந்து ஈரோடு சென்ற ஓகா விரைவு ரயிலில் பயணித்த இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. வேலூரில் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் அடங்குவதற்குள் மற்றொரு சம்பவத்தால் பெண் பயணிகள் அதிர்ச்சி. சென்னை நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் பிரபல தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு. 2026 பொதுத் தேர்தலில் வியூகம் வகுப்பது குறித்து ஒப்பந்தம் கையெழுத்து. மேல்முறையீட்டு மனுக்கள் நிலுவையில் இருந்தாலும் தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்பு அல்லது அவசர கால விடுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னை அடுத்த மதுரவாயலில் தந்தையிடம் பைக் கேட்டு பெட்ரோல் கேனுடன் மிரட்டிய மகன். பெட்ரோலை உடலில் ஊற்றிக்கொண்டு நாடகம் ஆடிய போது திடீரென தீப்பற்றி பறிபோன உயிர். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே பராமரிப்பு இல்லாமல் உடைந்து கிடக்கும் குப்பை தொட்டிகள். காவலர்கள் பயிற்சி எடுக்கும் மைதானத்தின் அருகே பராமரிப்பு இல்லாத அவலம். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் பகுதிகள் பெண்ணை கொலை வெறியுடன் தாக்கும் 8 பேர் கொண்ட கும்பல். நிலப்பிரச்சனைகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் தாக்குதல் என தகவல். சென்னையில் பேருந்தில் அமர்ந்திருந்த வயதானவர்கள் பெண்களை எழுப்பி இளைஞர்கள் அட்டகாசம். தட்டி கேட்ட பெண்ணிடம் இளைஞர்கள் வாக்குவாதம். காஞ்சிபுரம் அருகே பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டிய போதை ஆசாமி. இளைஞர் ஒருவரை கத்தியால் குத்தியதை அடுத்து போலீசார் முன்னிலேயே போதை ஆசாமிக்கு தர்மஅடி கொடுத்த மக்கள். டெல்லியில் தேர்தல் நெருங்கும் முன் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியது மிகப்பெரிய அரசியல் பிழை. கெஜ்ரிவால் குறித்து தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோர் விமர்சனம். மத்திய பிரதேச மாநிலம் கத்னி ரயில் நிலையம் அருகே திடீரென தண்டவாளத்தில் இருந்து விலகிய சரக்கு ரயில்.
சிமெண்ட் ஏற்றி சென்ற ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து. மக்களவையில் வரும் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படுகிறது வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு முடியும் நாளில் மசோதாவை தாக்கல் செய்ய முடிவு. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறும் விமான கண்காட்சியில் பங்கேற்ற அமெரிக்காவைச் சேர்ந்த F-35 ரக போர் விமானம். ரஷ்யாவின் சுகோ ரக விமானமும் பங்கேற்றதைக் கண்டு பார்வையாளர்கள் மகிழ்ச்சி. செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் ஊசிக் சென்ற காரின் டயர் திடீரென கலன்று ஓடியதால் பரபரப்பு. உடனடியாக வேகத்தை குறைத்து ஓட்டுநர் காரை நிறுத்தியதால் அதிபர் உயிர் தப்பியது. பெருவின் தெற்கு இகா மாகாணத்தில் புயல் காரணமாக கொட்டி தீர்த்த கனமழை. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சேறு மற்றும் மரங்களின் கிளைகள். மத்திய அமெரிக்க நாடான கவுதமாலாவில் பாலத்தில் இருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்து. 30 பேர் பலியான சோகம். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா காயத்தின் தற்போதைய நிலை என்ன? ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா விளக்கம். சரியான தருணத்தில் மீண்டும் ஃபார்முக்கு வந்துள்ளார் ரோஹித் சர்மா. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வெற்றி பெற முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் வாழ்த்து. கிரிக்கெட் வரலாற்றிலேயே அறிமுகமான முதல் சர்வதேச ஒருநாள் போட்டியில் 150 ரன்களை விளாசிய தென்னாப்பிரிக்க வீரர் மேத்யூ ஃப்ரிட்ஸி. புதிய வரலாறு படைத்த வீரருக்கு குவியும் வாழ்த்து. இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர்கள் குஜராத் மாநிலம் அகமதாபாத் வருகை. நாளை மறுநாள் 3வது ஒருநாள் போட்டி நடக்கவுள்ள நிலையில் இரு நாட்டு வீரர்களும் வருகை.